தமிழகத்தில் தலைக்கவசம் அணியாமல் பயணித்தவர்கள் தொடர்பாக 1.5 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சுப்பையாவிடம் பேசலாம். சுப்பையா, இன்று அந்த விசாரணையில நீதிபதி என்ன கேள்வி எழுப்பினார்? தமிழக அரசின் விளக்கம் என்னவா இருந்தது? திவ்யா, அதாவது தலைக்கவசம் தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் முன்பு நடைபெற்று வருகிறது. இன்று காலை இந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தலைவர் பால் கனகராஜ் நீதிபதியிடம் முறையிட்டு வழக்கறிஞர் தொடர்பாக சில கேள்விகளை எழுப்பியுள்ளீர்கள், எனவே இந்த வழக்கில் தங்களையும் சேர்க்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் சங்கம் இந்த வழக்கில் ஒரு மனுதாராக சேர்க்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு பிற்பகல் தள்ளி வைக்கப்பட்டது. அப்போது நீதிபதி கிருபாகரன் அரசு தரப்பில், அதாவது கடந்த முறை நான் கூறியிருந்தேன், இது தலைக்கவசம் அணியாதவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எவ்வளவு பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்ட விவரங்களை கேட்டிருந்தேன் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு அப்போது அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் ஒரு அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். சுமார் 100க்கும் மேற்பட்ட பக்கங்கள் அடங்கிய அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில்தான் 1,30,000 வழக்குகள் தமிழகம் முழுவதும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், சென்னையை பொறுத்தவரை 14,503 வழக்குகள் பதிவாகி இருப்பதாகவும், தலைக்கவசம் அணியாத வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து வழக்கறிஞர்கள் மீதும் சில வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக மதுரையில் 25 வழக்கறிஞர்கள் மீதும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக உள்ள பட்டியலை அவர் தொடர்ந்து வாசித்தார். சுமார் 1 மணி நேரம், பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்கிய விசாரணை 1 மணி நேரம் நடைபெற்றது. திவ்யா, சுப்பையா, இதனிடையே தலைக்கவசம் தொடர்பான வழக்குகளின் விசாரணையை செய்வது குறித்து தமிழக அரசு சார்பில் என்ன கோரிக்கை முன்வைக்கப்பட்டது? திவ்யா, அதாவது அரசின் தலைமை கூடுதல் வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன் அந்த அறிக்கையை தாக்கல் செய்து மாவட்ட வாரியாக பேசி வரும் பொழுது, தலைக்கவசம் அணியாளர் மீது நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஏராளமான வழக்குகள் தற்போது பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும், அதுவும் குறிப்பாக நடமாடும் நீதிமன்றங்கள், அதாவது மொபைல் வேன் மூலம் செயல்படக்கூடிய நீதிமன்றங்களான நடமாடும் நீதிமன்றங்கள் தான் தற்போது இந்த அபராதத்தை செலுத்திவிட்டு அந்த தலைக்கவசத்தையும் புதிதாக வாங்கி காட்டிவிட்டு வாகனத்தை திரும்ப எடுத்து செல்கிறார்கள். எனவே ஆங்காங்கே கூட்டம் நிறைய காணப்படுகிறது. இது இந்த 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் ஒவ்வொரு இடங்களும் அதிகமாக தாக்கல் ஆகுவதால் இதை உடனடியாக விசாரிக்க முடியவில்லை. எனவே இந்த ஆவணங்களை சரிபார்க்க வேண்டிய உள்ள பல்வேறு அம்சங்கள் இருக்கின்றன. எனவே அதாவது தற்போது இயங்கி வரக்கூடிய மாலை நேர நீதிமன்றங்களோடு இதற்காக மாலை நேர நீதிமன்றங்களையும் உருவாக்கலாம் என்றும், அதேபோன்று சனிக்கிழமை கூடுதலாக இதற்காக நீதிமன்றங்களை செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். இதனைத் தொடர்ந்து உடனடியாக உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் பொன் கலையரசனை நீதிமன்றத்திற்கு வருமாறு நீதிபதி கிருபாகரன் அழைத்தார். அதனைத் தொடர்ந்து பொன் கலையரசனும் உடனடியாக நீதிமன்றத்துக்கு வந்து அமர்ந்தார். தொடர்ந்து அவரிடம் சில விளக்கங்களையும் நீதிபதி அளித்து இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருந்தார். திவ்யா, தகவல்களுக்கு நன்றி சுப்பையா.